Hi everyone, welcome to Easy English with Anka YouTube channel. Guys, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. SSC and பேங்க் எக்ஸாம்க்கான இங்கிலீஷ் கோர்சஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க பார்க்குற எவ்ரி வீடியோஸோட PDF வந்து நீங்க டெலிகிராம் சேனலில் நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பிடிஎஃபாக உங்களுக்கு வரும். நம்ம இப்போ பேசிக்ஸ் பார்த்துட்ருக்கோம் அண்ட் தென் ப்ராக்டிஸ் கொஷின்ஸும் பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணணும், கோத்ரூ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் பிடிஎஃப் இருக்கும், நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஆப்பில் எஸ்எஸ்சிக்கான ஜென்ரல் இங்கிலீஷ் கோர்ஸ் இருக்குது, பேங்க் எக்ஸாமுக்கான இங்கிலீஷ் வீடியோ கோர்ஸுமே இருக்குது. அண்ட் தென் எஸ்எஸ்சிக்கு டெஸ்ட் சீரிஸ் உண்டு. டென்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டென்ஸ் வீடியோஸுமே உண்டு. ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னாலுமே அதுலேயே உங்களுக்கு வந்து அந்த லிங்க்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்க்கு இங்கிலீஷ் கோர்ஸ் டெஸ்ட் சீரீஸோடு உங்களுக்கு உண்டு. 1000+ குவிஸஸ், டெஸ்ட் சீரீஸ், பேசிக்ஸ், எக்ஸாம் டாபிக்ஸ், பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் வந்துடும். 12 டென்சஸ் எல்லாமே இன்டெப்த்தாக டீட்டெயில்டாக அதில் வந்து டீச் பண்ணியிருப்போம். ஓகேவா? பேங்கிங் இங்கிலீஷ்க்குமே உங்களுக்கும் டெஸ்ட் சீரிஸ் உண்டு. ப்ரிலிம்ஸ் லெவல், மெயின்ஸ் லெவல், 2 லெவலுக்குமே உங்களுக்கு இதிலேயே இருக்குது. மெயின்ஸ் லெவலுக்கான ப்ராக்டிஸ் கொஷின்ஸுமே டாபிக்ஸுமே இதிலே உண்டு. ஓகேவா? நீங்கள் எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான டெஸ்ட் சீரீஸுமே இதில் இருக்குது. வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா எஸ்எஸ்சி அண்ட் பேங்க் எக்ஸாமுக்கு இங்கிலீஷில் இருக்க காமன் டாபிக்ஸ் அண்ட் ஆல்சோ இங்கிலீஷில் பேசிக் வந்து காமன் தான். இதில் நம்ம எதையுமே ஸ்கிப் பண்ண முடியாது இல்லையா? ஸோ பேசிக் வந்து காமன் தான். அந்த பேசிக்கில் ஆல்ரெடி நம்ம நவுன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ப்ரினவுன் பார்க்க போகிறோம். ப்ரினவுன்லையுமே பேசிக் பார்த்தாச்சு. இப்போ பார்க்க போகிறது ப்ரினவுன் எரர் டிடக்ஷன். ஓகேவா? நீங்கள் வந்து கிராமர் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும், இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும், 1 to 20 கிராமர் ரூல்ஸ்லாம் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா தான் நீங்கள் அதில் வந்து கெட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஓகே, கொஷின்ஸ் பாருங்கள். ப்ரினவுனில் இது வரைக்கும் எக்ஸாம்ஸில் கேட்ட எஸ்எஸ்சி அண்ட் பேங்க் எக்ஸாம்ஸில் கேட்ட பிவைக்கு கொஷின்ஸ், அது வந்து ப்ரினவுன் பேஸ்டு பிவைக்கு கொஷின்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? கொஷின் பாருங்கள். A scientist must follow his hunches and his data wherever it may lead. எரர் டிடெக்ஷன் இல்லாமல் கொஷின் பேப்பரே இருக்காது. எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், பேங்க் எக்ஸாமாக இருக்கட்டும், எரர் டிடெக்ஷன் கண்டிப்பாக நமக்கு கொஷின்ஸ் வந்து வரும். ஸோ நீங்கள் ரேண்டமாக நீங்கள் படிக்கிறத விட இந்த மாதிரி டாபிக் வைஸாக நீங்கள் அந்தந்த டாப்பிக்லேருந்து எப்படி கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். எரர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், a scientist must follow. ஏல பார்த்தீங்கன்னா a scientist. நெக்ஸ்ட் வெயிட், நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, a scientist. ஓகேவா? must follow, must, should, can, could இது எல்லாத்துக்குமே என்னதான் வரணும்? அதுக்கப்புறம் V1 verb தான் வரணும். ஓகேவா? பேஸ் verb. ஸோ இந்த பார்ட்லேயே எது எரருமே இல்லை. his அந்த சயின்டிஸ்ட்டை சொல்கிறாங்க. hunches and his data. hunches அப்படின்னா என்ன? hunches அப்படின்னா ஐடியாஸ். hunches அப்படின்னா ஐடியாஸ், ஃபேக்ட்ஸ், இன்ஃபர்மேஷன். ஃபேக்ட்ஸ் இன்ஃபர்மேஷன்ன்றது டேட்டாவில் வந்துடும். ஓகேவா? இன்ஃபர்மேஷன் அப்படின்றது டேட்டா, இன்ஃபர்மேஷனை தாண்டி ஒரு சயின்டிஸ்ட்னா இது இப்படி பண்ணணும், இப்படிலாம் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாஸ் இருக்கும்ல, அந்த ஐடியாஸ் தான் ஹன்ச்சஸ். ஓகேவா? அண்ட் ஹிஸ் டேட்டா என்ன சொல்கிறாங்க? ஒரு சயின்டிஸ்ட் வந்து அவருடைய ஐடியாஸையும் அவருடைய இன்ஃபர்மேஷன் ஃபேக்ட்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணணும். எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் அதை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே என்ன இருக்க பாருங்க, his hunches and his data. his hunches and his data அப்படின்னும் போது இது வந்து என்ன ஆயிடுது? 2 நவுன் ஆயிடுது. ஹன்ச்சஸ்ன்ற ஒரு நவுன் இருக்கு, பிளஸ் டேட்டாங்கிற ஒரு நவுன் இருக்கு. 1 + 1 என்ன 2. ஓகேவா? ஸோ wherever it may lead. இட் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்? ஃபார் சிங்குலர் நவுன், ஒரே ஒரு
நவுனுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே 2 நவுன் இருக்கு. 2 நவுனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா மோர் தென் 2. அது வந்து லிவிங் ஆர் நான் லிவிங் எப்படி இருந்தாலுமே நம்ம வந்து ப்ளூரலாக வருது அப்படின்னா அது நம்ம எப்படி கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா ப்ரினவுன்ல தேன்னு தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ ப்ரினவுன் ஆல்ரெடி நம்ம பேசிக்ஸ் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நீங்கள் பேசிக்ஸ் பார்த்துருப்பீங்க. ப்ரினவுன் அப்படின்னாலே என்ன? ஐ, வி, யூ, தே, ஹி, she, it. Okay, இது எல்லாமே third person singular, இது plural, third person plural, இது second person singular, pluralலையும் வரும், first person singular, plural. ஓகேவா? ஸோ இது வந்து 2 அப்படி இருக்கு, ப்ளூரலா இருக்கு அப்படின்னும் ப்ளூரல்ல என்ன இருக்கு பாருங்க, தே தானே இருக்கு. ஸோ இப்போ தே தான் நம்ம இங்க என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். A scientist must follow his hunches and his data wherever they may lead. Wherever they may lead. ஓகேவா? ஸோ இந்த பார்ட்ல தான் எரர் இருக்கு. இங்க வந்து இட் வரக்கூடாது, தே வரணும். ஓகேவா? ஸோ சி பார்ட்ல எரர் இருக்கு. நீங்க பேசிக் ஸ்ட்ராங் பண்ணிட்டு ரூல்ஸ்லாம் எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங் பண்ணிட்டு அண்ட் தென் ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து இதெல்லாம் மறக்காம இருக்கும். திரும்ப திரும்ப நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது தான் இந்த ரூல்ஸ் வந்து மறக்காது, உங்களுக்கு மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The number of vehicles plying on this road is more than on the main road. இங்க என்ன இருக்கு பாருங்க, the number of vehicles mention பண்ணி சொல்றாங்க. அந்த number of vehicles எல்லாம் vehicles plying on this road. plying அப்படின்னா என்ன? plying அப்படின்னா இந்த ரோட்ல எப்பவுமே இந்த வண்டியெல்லாம் போயிட்டே தான் இருக்கும். இந்த கார்ஸ், இந்த வேன்ஸ், இந்த லாரி, இந்த பஸ்ஸஸ்லாம் ரெகுலரா இந்த ரூட்ல தான் போகும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ அதுதான் பிளையிங் ஆன் திஸ் ரோட். அதாவது என்ன சொல்றாங்கன்னா மெயின் ரோட்டை விட இந்த ரோட்ல தான் நிறைய வெஹிக்கிள்ஸ், நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வந்து போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்ப என்ன பண்றாங்க, கம்பேர் பண்றாங்க. அதை விட அங்க விட இங்கதான் நிறைய வெஹிக்கிள்ஸ் போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ த நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் பிளையிங் ஆன் திஸ் ரோட் இஸ் மோர் தேன் on the main road. கம்பேர் பண்ணும்போது என்ன பண்ணணும், அதை நம்ம மீன் பண்ணி சொல்லணும். than that, அதை விட அப்படின்னு நம்ம பேசும்போது than கூட that சேர்ந்து வந்திருக்கணும். அந்த மெயின் ரோட்டை விட இங்கதான் நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து ரெகுலரா டிராவல் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. than on the main road நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. ஸோ தேன் கூட என்ன வந்திருக்கணும் அப்படின்னா தட். தேன் கூட என்ன வந்திருக்கணும் அப்படின்னா தட் வந்திருக்கணும். ஓகேவா? ஸோ சி பார்ட்ல தான் எரர் இருக்கு. The number of vehicles is தான் வரும். The number of vehicles plying on the road is more than that on the main road. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. being a destitute I admitted him to an old people's home. admitted him to an old people's home. ஸோ இது எப்படி இருக்கு? destitute அப்படின்னா என்ன? being a destitute அப்படின்னா என்ன?
டெஸ்டிடியூட் அப்படின்னா மணி இல்லாம இருக்கிறாங்கல்ல, கைஸ் இங்க பாருங்க, த நம்பருக்கு இஸ்தான் வரும். நீங்க இந்த மேபி நிறைய பேர் நீங்க வந்து கன்ஃபியூஸ், இந்த டவுட் உங்களுக்கு வந்திருக்கும். நான் அதை கிளியர் பண்றதுக்காக தான் முன்னாடி யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா, a number of, a large number of, ஓகேவா, a great number of, இல்லைன்னா லார்ஜ், வெறும் லார்ஜ் நம்பர் ஆஃப், இந்த மாதிரி சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது இதுக்கெல்லாம் என்ன வரணும் அப்படின்னா ப்ளூரல் நவுன் பிளஸ் வேர்பும் வந்து ப்ளூரலாக தான் வரும். அதுவே பர்டிகுலரைஸ் பண்ணி த அப்படின்னு மென்ஷன் பண்ணி வரும்போது, த நம்பர் ஆஃப் அப்படின்னு வரும்போது நவுன் வந்து ப்ளூரல் நவுனா இருக்கணும். பட் வேர்ப் வந்து எப்படி இருக்கணும், சிங்குலர் வேர்பா தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த இஸ் வந்து கரெக்ட் தான். நீங்கள் நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, மேம் த நம்பர் ஆஃப் வெஹிக்கல்ஸ் இருக்காங்க, நீங்கள் இஸ் போட்டிருக்கீங்க கரெக்டா அப்படின்னா இது வந்து கரெக்ட் தான். ஓகேவா? இங்கே த நம்பர் ஆஃப்க்கு நம்ம என்ன, ஆஸ் பர் த கிராமட்டிக்கல் ரூல் நவுன் வந்து ப்ளூரலாக வந்திருக்கணும், வேர்ப் வந்து சிங்குலராக வந்திருக்கணும். ஓகேவா? ஸோ த நம்பர் ஆஃப் வெஹிக்கல்ஸ் பிளையிங் ஆன் திஸ் ரோட் இஸ் மோர் தேன் தட் ஆன் தி மெயின் ரோட். இஸ்ன்றது கரெக்ட் தான். இங்கே தட்டு தான் எரர். அங்கே தட்டு அவங்க வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அங்கே தட் வந்திருக்கணும். தேன் கூட தட் வந்து ஃபாலோ ஆகி வரணும். ஓகேவா? ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பீயிங் அ டெஸ்டிடியூட் ஐ அட்மிட்டட் ஹிம் டு அன் ஓல்ட் பீப்புள்ஸ் ஹோம். டெஸ்டிடியூட் அப்படின்னா ஃபுட், மணி, ஹோம் இல்லாமல் இருக்கிறாங்கல்ல, எதுவுமே இல்லாமல் இருக்காங்கல்ல, அதுதான். வித்தவுட் மணி, ஃபுட், ஹோம் இல்லாமல் இருக்காங்கல்ல, ஓகே தான், அதுதான். ஓகேவா? ஸோ பீயிங் அ டெஸ்டிடியூட், கைஸ் நம்ம பீயிங் அ டெஸ்டிடியூட் இப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியுமா? யாரை சொல்றாங்க? பீயிங் அ டெஸ்டிடியூட் ஐ அட்மிட்டட் ஹிம், அதாவது அந்த பர்சன் கிட்ட தான் ஒன்றும் இல்லை, அதனால தான் அவங்க அந்த பர்சன் என்ன பண்ணுறேன், ஐ அட்மிட்டட் ஹிம் டு அண்ட் ஓல்டு பீப்புள்ஸ் ஹோமில் வந்து நான் அட்மிட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ அந்த பர்சன் நம்ம சொல்லணும்ல, பர்சனை நம்ம சொல்லணும். நம்ம அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும், பீயிங் மட்டும் வராது. அந்த பர்சனுக்கு சப்ஜெக்ட் என்ன, ஹிம்முக்கு ஹி, ஹிம் வந்து ஆப்ஜெக்ட், அதுக்கு சப்ஜெக்ட் வந்து ஹி. ஹி பீயிங், ஹி பீயிங், ஹி பீயிங் கரெக்டா மேம், ஹி இஸ் பீயிங் இப்படி தானே வரணும். அப்படின்னா ஹி பீயிங் அப்படின்றது இட்ஸ் அ ஃப்ரேஸ். ஹி பீயிங் அப்படின்றது இட்ஸ் அ ஃப்ரேஸ். அதாவது என்னன்னா அந்த பர்சனோட பிஹேவியர் டு describe person's behavior. ஓகேவா? so he being a destitute, இது வந்து phrase. he beingன்றது கரெக்ட் தான். phrase நம்ம வந்து பிரிக்க முடியாது. இப்போ phrase நம்ம இப்போ in the morning அப்படின்னு ஒரு phrase இருக்கு, in the மார்னிங், இன் த ஈவினிங், இப்படிலாம் ஃப்ரேஸ் இருக்கு. இது எல்லாமே என்ன ஃப்ரேஸ். இதை நீங்க பிரிச்சு எழுத முடியுமா? த மார்னிங் இல்லை இன் மார்னிங் அப்படின்னு நம்ம எழுத முடியுமா? எழுத முடியாது. இது நீங்க எடுத்தீங்கன்னா இதை அப்படியே தான் எடுக்க முடியும், ரிமூவ் பண்ணாலும் அப்படியே தான் ரிமூவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த ஃப்ரேஸ். அப்போ இங்கே ஹீ பீயிங்ன்றதே ஃப்ரேஸ். இது நம்ம பாதியே பிரித்து பீயிங் மட்டும் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஹீ பீயிங் அப்படின்னு சேர்த்து தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம வந்து எழுத முடியும். ஸோ இங்கே ஹீ பீயிங் அப்படின்றது வரணும், ஹீ வந்து வரணும். He being a destitute, I admitted him to an old people's home. So A பார்ட்ல எரர் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. One should make his best efforts if one wishes to achieve success in this organization. Guys, இங்க subject எது? One. Subject எது? One. Guys, இப்போ நான் ஹீக்கு எழுதுறேன் பாருங்க. ஹீயோட ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் வந்து ஹிம், பொசசிவ் ஆட்ஜெக்டிவ் வந்து ஹிஸ், பொசசிவ் ப்ரொனவுன் ஹிஸ், ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் வந்து ஹிம்செல்ஃப். ஓகேவா? அதே மாதிரி ஒன், ஒன்ஸ், ஒன்ஸ் அப்படிங்கிறது
ம் இதுக்கு இப்படிதான் வரும். ஓகேவா? ஸோ ஒன் ஷுட் மேக் ஹிஸ் வருமா? இங்க நம்ம ஒன்னை ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம ஹிஸ்ஸை வந்து மீன் பண்ணலாமா? மீன் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஒன் ஷுட் மேக் ஒன்ஸ் பெஸ்ட் எஃபர்ட்ஸ் இஃப் ஒன் அகன் இஃப் ஒன் விஷஸ். ஒன் அப்படின்றது நம்பர் இல்லை, பர்சனை தான் மீன் பண்றாங்க. அதனால தான் இங்க verb விஷஸ் சிங்குலர் verb to achieve success in this organization. ஓகேவா? ஸோ ஹிஸ் இல்லை ஒன்ஸ். ஸோ பி பார்ட்ல தான் எரர் இருக்கு. ப்ரினவுன் திரும்ப திரும்ப இது எல்லாமே எங்க வருது? ப்ரினவுன்ல தான் வருது. இதை நீங்க நல்லா நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இங்க எங்க எரர் இருக்கு? இங்கே தான் வந்துட்டு கைஸ் என்னாச்சுன்னு தெரியல. ஸோ இங்கே தான் வந்துட்டு எரர் இருக்கு. ஹிஸ் வரக்கூடாது, ஒன்ஸ் வந்து வரணும். ஸோ பி பார்ட்ல எரர் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மே ஐ நோ who you want to see please. நீங்க யாரை பார்க்கணும்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஓகேவா? ஸோ மே ஐ நோ who you want ன்னு சொல்றீங்க. ஹூனா யார், யாரை அப்படின்னு பேசும்போது அங்க என்ன வரும்? மே ஐ நோ who வரக்கூடாது, இங்க என்ன வரணும்? whom. இப்ப நம்ம போன் எடுக்கிறோம், யாரோ ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்னா நான் யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படி நம்ம கேட்கும்போது என்ன யூஸ் பண்ணணும்? மே ஐ நோ டு whom ஐ ஆம் ஸ்பீக்கிங். நான் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா? யார்கிட்ட, யாருடன் அப்படின்னு நம்ம பேசும்போது whom தான் வரும். ஸோ மே ஐ நோ whom you want to see please. நீங்கள் யாரை பார்க்கணும்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஸோ அதே மாதிரி டு whom. மே ஐ நோ whom you want to see please. who இல்லை whom. இது எல்லாமே என்ன? ரிலேட்டிவ் ப்ரினவுன். இது எல்லாமே ரிலேட்டிவ் ப்ரினவுன்ல வரும். ரிலேட்டிவ் ப்ரினவுன் அப்படின்றது டைப்ஸ் ஆஃப் ப்ரினவுன்ஸ்ல வரும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து என்ன வந்திருக்குன்னா பி பார்ட்ல எரர் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க. ஆர் இஸ் த only country in the world that can boast of unity in diversity. guys இங்க பாருங்க, ஆர்னு ஒரு வேர்ட் இருக்கு. இது எப்படி வரும்? we us are ours ourselves. இது எல்லாமே ப்ரொனவுன் டேபிள்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுன், இது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், பொசசிவ் ஆட்ஜெக்டிவ், பொசசிவ் ப்ரொனவுன் அண்ட் இது ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். ஓகேவா? ரூல் என்ன? இங்க ஆர் இருக்கு, இங்க ஆஸ் இருக்கு. இது ரெண்டையும் பாருங்க. இந்த பொசசிவ் ஆட்ஜெக்டிவ் பக்கத்துல ஒரு நவுன் வரணும்னு சொல்லுவோம். அவர் புக்ஸ். இந்த புக்ஸ் தான் இந்த நவுன். ஓகேவா? அதுவே பொசசிவ் ப்ரொனவுன்ல வரும்போது the books are ours. the books are ours. இதுக்கப்புறம் நவுன் வராது. ஓகேவா? ஸோ இப்போ இங்க அவர் வருதுன்னா அவர் கண்ட்ரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்முடையது தான் இருக்கு வேர்ல்டுலேயே த ஒன்லி கண்ட்ரி. அதுதான் என்ன பண்ணுது? யூனிட்டி இன் டைவர்சிட்டியை போஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நம்முடையது தான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இங்க இந்த ஃப்ரேம்ல இது வராது. ஓகேவா? இங்க கண்ட்ரின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே, கண்ட்ரி வரல. அப்ப கண்ட்ரி வரலன்னா அப்ப அவர் வரக்கூடாது. அப்ப இங்க என்ன வந்திருக்கணும்? ஆர்ஸ். ஆர்ஸ். இப்போ this cup is mine and that
Okay, that cup is yours. இங்க பாருங்க இந்த yours அப்படின்றது எங்க வரும் possessive pronoun. இதுக்கு அப்புறம் மறுபடியும் கப் வருதா வரல. இங்க பாருங்க mine. mineக்கு அப்புறம் மறுபடியும் கப் வருதா வரல. சோ அது மாதிரி தான் இந்த oursக்கு அப்புறம் noun வரக்கூடாது. Okay, so our is the country ல ours is the only country. Okay, so இந்த பார்ட்ல தான் எரர் இருக்கு. Ours is the only country in the world that can boast of unity in diversity. Okay, so A பார்ட்ல தான் எரர் இருக்கு. திரும்ப திரும்ப அந்த டேபிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்றதுக்கு தெரியணும். நான் லாஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க, இப்படி நீங்க சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ அது மாதிரி அந்த டேபிள் வந்து பேசிக்ஸை நீங்கள் நல்லா கொஞ்சம் கேட்டோடனே சொல்கிற மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. லாஸ்ட் சம்மர் he went to his uncle's village and enjoyed very much. அது மாதிரி ஒரு சில verbs avail, enjoy, pride, absent, இந்த மாதிரி ஒரு சில verbsக்குலாம் என்ன வரும் அப்படின்னா ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் வந்து அது கூடவே வரும். சப்ஜெக்ட் எப்படி இருக்குதோ அதுக்கு ஈக்குவலண்டான ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் வந்து சேர்ந்து வரும். ஓகேவா? அவன் வந்து என்ஜாய் பண்ணான்னு சொல்றாங்க. என்ஜாய்க்கு இங்க பாருங்க லாஸ்ட் சம்மர் ஹி, சப்ஜெக்ட் என்ன ஹி, அப்ப ஹீக்கு ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் என்ன himself. அப்ப அந்த வேர்புக்கு அப்புறம் அந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் வரணும். லாஸ்ட் சம்மர் he went to his uncle's village and enjoyed himself very much. ஓகேவா? ஸோ சி பார்ட்ல எரர் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If I were him, I would have taught those cheats a lesson. நான் அவனா இருந்திருந்தா அந்த சீட்ஸ்க்கான லெசனை நான் வந்து டீச் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. கைஸ் இங்க பாருங்க, நான் அவனா இருந்திருந்தால் ஹிம்ன்றது அவனை அப்படின்னு வரும். அந்த பர்டிகுலர் அந்த பர்சன்ஸ் மென்ஷன் பண்ற மாதிரி வரும்போது இங்க வந்து சப்ஜெக்டிவ் கேஸ் தான் வரும். இப்போ நம்ம ஜென்ரலாகவே என்ன சொல்லுவோம்? இஃப் ஐ வேர் அ பேர்ட், இஃப் ஐ வேர் அ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை, இப்படி தானே நம்ம சொல்லுவோம். ஐ வுட் ஃப்ளை. இந்த பேர்டுங்கிறது என்ன? டைரக்ட் சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இஃப் ஐ சப்ஜெக்ட் தான். இஃப் ஐ வேர் இட் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் இஃப் ஐ வேர் ஹீ, அவனோட பிளேஸ்ல நான் இருந்திருந்தேன்னா, நான் அவனா இருந்திருந்தேன்னா அப்ப ஹீ தானே வரும், him வராது. If I were he, I would have taught those cheats a lesson. So A பார்ட்ல எரர் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Those sorts of people usually do not earn fame in society. நெக்ஸ்ட் இதை பார்த்தோன்னா உங்களுக்கு சொல்ல தெரியும். இங்க பாருங்க those இருக்கு, இங்க sort இருக்கு. This, that, these, those. இது ரெண்டுமே சிங்குலருக்கு, இது ரெண்டுமே ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணணும். தோஸ்ன்னு யூஸ் பண்ணிட்டு பீப்புளுக்கு தான் யூஸ் பண்றாங்க. பட் இது நம்ம இந்த சார்ட்னு வரக்கூடாது, இங்க சார்ட்ஸ்ன்னு வரணும். SORTS. ஓகேவா? ஸோ ஏ பார்ட்ல எரர் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Had I come to know about his difficulties, I would have certainly helped. அவன் டிஃபிகல்ட்டில இருக்கிறான்னு எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன். அவன் வந்து டிஃபிகல்ட்டிஸ்ல இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன். ஐ வுட் ஹாவ் சர்டன்லி ஹெல்ப் ஹிம். ஹெல்ப்டு யாருக்கு? ஹெல்ப் ஹிம்னு வரணும். அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகல பாருங்க. அந்த பர்சன், ஹிஸ்ங்கிறது என்ன? ஹீக்கு தான். ஒரு மேல் ஜெண்டர் தான் மீன் பண்றாங்க. ஹெல்ப் ஹிம். ஐ வுட் ஹாவ் சர்டன்லி ஹெல்ப் ஹிம். நான் நிச்சயமா அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகேவா? ஸோ சி பார்ட்ல எரர் இருக்கு. ஓகே. ஸோ கைஸ், நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்த இந்த கொஷின்ஸோட PDF வந்து உங்களுக்கு அதில் தான் வரும். நீங்கள் அதில் கெட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கோர்ஸ் நம்மக்கிட்ட ஜெனரல் இங்கிலீஷ் கோர்ஸ் இருக்குது, பேங்கிங் இங்கிலீஷ் கோர்ஸ் இருக்குது, டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ தட்ஸ் தி செஷன் கைஸ். நெக்ஸ்ட் ஆட்ஜெக்டிவ் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.